Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Views. இன்னைக்கு டேட் 14/2/2025. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 7:30க்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த வீடியோவை நீட் யூஜி 2025க்கு இது வரைக்கும் அப்ளை பண்ணாதவங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு அப்ளை பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீட் யூஜி 2025ல் நீங்கள் எக்ஸாம் சென்டர்ஸ் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஒன்ஸ் பார்த்துக்குங்க. டோட்டலாக தமிழ்நாட்டில் எத்தனை எக்ஸாம் சென்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், எக்ஸாம் சிட்டி எவ்வளோ சிட்டி இருக்குது அப்படிங்கிறத 3 ஆப்ஷன் கொடுக்கணும். அந்த 3 ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய லிஸ்ட் ஆஃப் எக்ஸாம் சிட்டிஸ் இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணலாம். இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நீட் யூஜி 2025னுடைய லாஸ்ட் டேட், அதாவது உங்களுக்கான செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அது மட்டும் இல்லாமல் கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக உங்களுக்கு பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்போது ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் NTAனுடைய அஃபீஷியல் பேஜுக்கு வந்துட்டு ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நியூ ரெஜிஸ்ட்ரேஷன், இது வரைக்கும் நீங்கள் ரெஜிஸ்ட்ரே பண்ணல அப்படின்றவங்க இதை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்ததுக்கப்புறம் லாகின் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கேண்டிடேட் இதுக்குள்ளே போவீங்க. இப்போது இந்த 3வது இருக்கிற இந்த பார்ட்டை யாருமே நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டவுன்லோடு த இன்ஃபர்மேஷன் புல்லட்டினை டவுன்லோட் பண்ணி அங்கேயும் உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் எக்ஸாம் சிட்டிஸ் என்னென்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் சிம்பிளை போட்டு வியூ எக்ஸாமினேஷன் சிட்டிஸ், எவ்வளவு எக்ஸாம் சிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியாவில் எவ்வளோ எக்ஸாம் சிட்டிஸ் இருக்குதுங்கிறதையும் பார்த்துக்கலாம், தமிழ்நாட்டில் எவ்வளோ எக்ஸாம் சிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 31 எக்ஸாம் சிட்டிஸ், அந்த எக்ஸாம் சிட்டிஸினுடைய கோடு எக்ஸாமினேஷன் சிட்டி கோடும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு எதை செலக்ட் பண்ண போகிறீங்க, செகண்ட் ஆப்ஷன் எதை செலக்ட் பண்ண போகிறீங்க, தேர்ட் ஆப்ஷன் எதை செலக்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நீங்கள் வீட்டிலேருந்து போகணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் மேக்ஸிமம் ஒரு 1 hour டிஸ்டன்ஸில் ட்ராவல் பண்ணி ரீச் ஆகிற மாதிரியான எக்ஸாம் சிட்டிஸை ஃபஸ்ட் ஆப்ஷனாக போடுங்க. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு நியர்பையில் இருக்கிற நெக்ஸ்ட்டு சென்டர் ஃபஸ்ட்டு கிடைக்கல அப்படின்னா உங்கள் நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு செகண்ட் டிஸ்ட்ரிக்டாக போடுங்க. அதுக்கு அடுத்த டிஸ்டன்ஸில் இருக்கிறத தேர்டாக போடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 31 எக்ஸாம் சிட்டிஸ் என்னென்ன அப்படிங்கிறது இங்கே பார்த்துடலாம். சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், காஞ்சிபுரம், கரூர், மதுரை, அதுக்கு கரஸ்பாண்டிங்காக உங்களுக்கு அந்த எக்ஸாம் சிட்டியினுடைய கோடும் கொடுத்துருக்குறாங்க, அதையும் நோட் பண்ணிக்கலாம். கன்னியாகுமரி, நாகர்கோவில், நாமக்கல், சேலம், தஞ்சாவூர், திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூர், செங்கல்பட்டு, விருதுநகர், திண்டுக்கல், திருப்பூர், அரியலூர், தருமபுரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, திருவாரூர், திருவண்ணாமலை, உதகமண்டலம், விழுப்புரம். ஸோ இந்த 31 எக்ஸாம் சிட்டிஸில் உங்களுக்கு தேவையான 3 எக்ஸாம் சிட்டி எது அப்படிங்கிறத உங்களுடைய ப்ரியாரிட்டியில் 1, 2, 3 அப்படின்னு ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் நீங்கள் வந்து நான் நேட்டிவ் பிளேஸில் எழுதலை, அதுக்கு பதிலாக ஒரு கோச்சிங் சென்டரில் இப்போ நான் படிச்சுட்ருக்கிறேன், அதை வந்து ஃபஸ்ட்டு சென்டராக எடுத்துக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் எக்ஸாம் சென்டர்லேருந்து கோச்சிங் சென்டரில் இப்போ படிச்சுட்ருக்கிறேன், கோச்சிங் சென்டர் டு எக்ஸாம் சென்டருக்கு எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து ரூமெல்லாம் வெக்கேட் பண்ணிட்டு வருவேன் அப்படின்றப்ப இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு உங்கள் கோச்சிங் சென்டருக்கு நியர்பையில் இருக்கிற சென்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. செகண்ட் உங்கள் நேட்டிவ் பிளேஸில் ஒன்று கொடுத்துக்குங்க.
அதுக்கு அடுத்த டிஸ்டன்ஸில் இருக்கிற 3வது ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. இது எல்லாமே உங்கள் பேரண்ட்டினுடைய பர்மிஷனுடைய அவங்களுடைய அறிவுரையின்படி நீங்கள் சென்டரை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ இது வரைக்கும் நீட்டுக்கு அப்ளை பண்ணாத மாணவர்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை வேணால் நீங்கள் இன்னொரு டைம் பார்த்துக்கலாம். ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனுக்குள்ளே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே இருக்கக்கூடிய இந்த ஸ்டெப்ஸ் டு அப்ளை ஆன்லைன் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அப்ளை ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன், ஃபில் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம், பே எக்ஸாமினேஷன் ஃபீ, டவுன்லோட் த கன்ஃபர்மேஷன் பேஜ். இதுக்கு கீழே வியூ எக்ஸாமினேஷன் சிட்டிஸ், இதுக்குள்ளே தான் இப்போ நான் சொன்ன அந்த லிஸ்ட் ஆஃப் எக்ஸாம் சிட்டிஸ் இருக்குது. அதை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங்கில் வந்துட்டு பெய்டு சர்வீஸ் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் தெரியிற என்னோட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸும் பெய்டு சர்வீஸில் கொடுத்துட்ருக்குறோம். 1 or 2 டவுட்ஸ் இருந்தாலும் நம்ம வந்து த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் செல்ஃப் ஸ்டடி செய்யக்கூடிய மாணவர்களுக்கு நீங்கள் வீட்டிலிருந்து படிச்சுட்டு இருந்தாலும் இல்லை கோச்சிங் சென்டரில் படிச்சுட்டு இருக்கிறீங்க, டே ஸ்காலராக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். தேவைப்படுற மாணவர்கள் எக்ஸ்ட்ராவாக உங்களுடைய ஷெட்யூல் டிஸ்டர்ப் ஆகாமல் நீங்கள் டெஸ்ட் எழுதி கொள்ளலாம். இதில் நீங்கள் டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணோன்னே அவுட் ஆஃப் 720க்கு நீங்கள் என்ன ஸ்கோர் எடுத்துருக்கிறீங்க அப்படிங்கிற ஸ்கோர் கார்டு தெரிஞ்சிடும். கரெக்டான கொஸ்டினுக்கு +4, தப்பான கொஸ்டினுக்கு -1, அன்அட்டெம்ப்டட் கொஸ்டினுக்கு 0 மார்க்ஸ். இதெல்லாம் கால்குலேட் பண்ணி உங்களுக்கு ஸ்கோர் கார்டும் தெரிஞ்சிடும். தேவைப்படுறவங்க அதுக்கான ப்ரொசீஜர் என்னங்கிறதையும் எனக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா அதை சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு விருப்பம் இருக்கும் பட்சத்தில் ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் நீங்கள் எழுதி உங்களுக்கான ஸ்கோரை நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, see you, have a nice day. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.